ஓம் நமச்சிவாயா. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூன் மாத கிரக நிலைப்படி ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ஏன்னா ஜூன் மாதத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரக பெயர்ச்சியான திருக்கணிதப்படி கால புருஷ தத்துவப்படி பாக்யாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் 12 வருடங்களுக்கு பிறகு அவரோட உச்சம் பெற்ற பலத்தோட கடகராசியில் பெயர்ச்சி அடைகிறார் 2ஆம் தேதி. சரிங்களா? செவ்வாய் பகவான் அதாவது வீரம், வேகம், துணிச்சல் அனைத்து முயற்சிக்கும் ஒரு செயல்திறன் நம்ம ஒரு சக்சஸா கொண்டு போனோம்னா செவ்வாயோட துணை இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸோ செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டிலே சொந்த ராசியில் மேஷ ராசியில் மூல திரிகோணம் பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருக்கிறாருங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் ஒருத்தருக்கு ஒருவர் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாங்க. சோ சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் குருவோடு இணையறாருங்க. புதன் பகவானும் குருவோட இணையறாங்க. சோ இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாத கடைசியில் குருவோட இணையறாங்க. சோ இந்த கிரக நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சில எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஆசைகள், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார வசதி, முக்கியமா வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமையும் அமைப்பு, முக்கியமா கடன் பிரச்சனையிலிருந்து தீரும் பாக்கியம் யாராருக்கெல்லாம் இருக்கு, யாரெல்லாம் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, புதிய புதிய வேலையில யாரெல்லாம் கிடைக்கும், முக்கியமா அரசு சார்ந்த துறை, அரசு வேலையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் யாருக்கு இந்த காலகட்டத்தில் அமோகமா இருக்க போகுது, வெளிநாட்டுல அதாவது மாணவர்கள் ஏன்னா குரு பகவான் கல்விக்காரகர். ஸோ மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிற அமைப்பு, வெளிநாட்டு யோகம், விசா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் சில முக்கியமான பலன்கள்லாம் காத்துட்டு இருக்குது. அது ஒன்றா பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க ராசிநாதன் புதன் பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் பலம் மேம்படும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பண வரவு அதிகரிக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 2க்கு அதிபதி சுக்கிர பகவானும் உங்க ராசிநாதன் புதனோட 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்திலும் வேலை சார்ந்த விஷயத்திலும் லாபங்கள் அதிகரிக்கும், பண வரவு உயரும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க உழைத்த உழைப்பிற்கு பலனே கிடைக்கலன்னு புலம்பிக் கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 4க்கு அதிபதி 7க்கு அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் பலம் பொருந்தி உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. சோ இதன் அடிப்படையில் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள், நீங்க எதிர்பார்த்த ஆசைகள், நீங்க எதிர்பார்த்த கனவு திட்டங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வரும். அதன் மூலமா நீங்க கௌரவ பொறுப்பு, கௌரவ அந்தஸ்து எல்லாம் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா 11ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது பொருளாதாரத்திலும் சரி, சமூக அந்தஸ்திலும் சரி, அதாவது சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவ பொறுப்புகள், வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். அதாவது ஒரு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு ஏற்படுத்தி அமைக்க பெற்று குழந்தைகளுக்கான நல அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவீங்க. குழந்தைகளுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் முதலீடு பண்ணுவீங்க. அதாவது ஒரு ஸ்கூல் கட்டுறதோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அதாவது கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்களா புதனோட ஆதிக்கத்தம் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சமுதாய பொறுப்பு, சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஒரு 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 உதவி பண்ணணும்ன்ற மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இந்த மாதம் அதுக்குண்டான வழிமுறைகள், திட்டங்கள்லாம் உங்களுக்கு செயல்படுத்தி அதை சக்சஸா பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதாவது குழந்தைகளுக்காக புதிய புதிய முயற்சிகள், ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, சிறு சிறு உதவிகள் செய்யற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த யோசனையில இந்த திட்டத்தெல்லாம் நீங்க ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, பொதுத்துறையில இருக்கிறது, பொதுப்பணி பண்றது, இந்த மாதிரி சமூகத்துக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணணும்ன்ற ஆதாயம் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைத்து கொடுத்துருவார் 11ஆம் இடத்தில் குரு. அது மட்டும் இல்லாமல் லாபத்தன்மையும் அதிகரிக்கும், பொருளாதார வசதியும் ஏற்படும். முக்கியமா குரு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சமூக சார்ந்த சிந்தனை, சமூகத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு உதவி பண்ணணும்ன்ற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். அதன் அடிப்படையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பேரு இதெல்லாம் சம்பாரிச்சுக்கிறவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பயுமே ஒரு கெட்ட பேர் தான். ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீட்டுல இருக்கவங்க அப்பா அம்மாவும் சரி,
மனைவியும் சரி, அவர் எங்கெங்க வீட்டுக்கு எதுவுமே பண்றது இல்ல, வெளியே வேற யாராவது உதவி கேட்டாலும் சரி, ஊருக்கு தானங்க அவர் பண்றாரு, வீட்டுக்கு எதுவுமே பண்றது இல்லைன்ற பேரும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா வீடும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், வீடும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ அதனால அதாவது சமூகம் சமூகம் சமுதாயத்துக்கு போய் ஹெல்ப் பண்றோம், மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றோம்னு போகாம பண்ணுங்க. பட் வீட்டையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ அதுல மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்பா வழி மூலியமா ஆதரவு, அப்பா மூலியமா வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலியமா சிக்கல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமாக அமையும். ஸோ உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மூத்த சகோதரன் மூலியமா உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொலைதூர பிரயாணங்கள் மூலியமா உங்களுக்கு பொருளாதார வசதி, இப்போ வந்து ஒரு ஃபாரின்ல போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், நீங்க வந்து ஏதோ ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கீங்கன்னா ஃபாரின்ல போயிட்டு ப்ரோக்ராம் பண்றது, வெளியூருக்கு போய் ப்ரோக்ராம் பண்றது, வெளிநாட்டுல போயிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பொருளாதார வசதி மேம்படும். புதிய வாய்ப்புகள் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களை சார்ந்த இருந்தவங்களுக்கு வந்து வந்து நீங்க தொழில் அமைச்சு கொடுக்கறது, பொருளாதார வசதி அமைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து நலத்திட்டங்கள் பண்றது, அவங்க குழந்தை படிப்புக்கெல்லாம் உதவி பண்ற அமைப்புகள்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கும் பணவரவு லாபம், ஏன்னா லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்புகள்லாம் குரு பகவானும் கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஸோ முயற்சி சாராதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது மறைமுகமா வரக்கூடிய உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள், நீங்க எதிர்பாராத வந்து இந்த பணம்லாம் வராது, இந்த சொத்துலாம் எனக்கு வராதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நிரந்தர பொருளாதார வசதியும் அதிகமான லாபங்களையும் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. ஸோ 4ஆம் இடத்து குரு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது வீடு வாங்குற அமைப்பு, இடம் வாங்குற அமைப்பு, முக்கியமா காரு வாகனங்கள் ஏதாவது மாத்தணும்னா அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். வீட்டுல வந்து சுப காரியங்கள் பண்றது, திருமண காரியங்கள் பண்றது, வீட்டுல குழந்தைகளுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்ற அமைப்புகளும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஜூன் மாதத்தில் வந்து கன்னிராசிகர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இருக்கும் போது உங்க புகழ் வந்து உச்சிக்கு போக போகுது. அதாவது உங்க பேரு புகழ் எல்லாம் நல்லா வந்து டெவலப் ஆக போகுது. உற்றார் உறவினத்துல வந்து நல்ல ஒரு கௌரவ பொறுப்புகள் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா இருந்து வந்த அவமானங்கள், அசிங்கங்கள், கௌரவ குறைச்சலா இருந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, பொறுப்பு, உங்க புகழ் வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த காலகட்டம் ஜூன் மாதத்தில் அமைய பெறுவீர்கள். ஸோ நீங்க வந்து புதன்கிழமை விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளைப்பூ அணிந்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இளம் பச்சை நிற பூ இல்லைன்னா இளம் பச்சை நிற ட்ரெஸ் அணிந்துட்டு போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போதுங்க. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்று. அனைத்து வளங்களையும் பெற்று நலமோட வாழ வாழ்த்துக்கிறோம். வாழ்க வளமுடன்.